بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. قال رسول الله صلى الله عليه وسلم: منهومان لا يشبعان، منهوم في العلم ومنهوم في المال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மார்க்கம் என்ற ஒரு புனிதமான அவனுடைய சட்டத்தை இறக்கி வைத்து, இதை வைத்துத்தான் உங்களில் சிறந்தவர்கள், அந்தஸ்து உடையவர்கள் உங்களுக்கு மத்தியில் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், விசுவாசிகளில் இருந்து அல்லாஹு தஆலா சிலரை உயர்த்துகிறான். யார் என்றால் ஊத்துல் இல்ம், மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். தரஜாத்தின் பல அந்தஸ்துகளை அதிலே வைத்திருக்கின்றான். அல்லாஹு பிமா தஅமலுன ஹபீர். அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்பவற்றை அறிந்தவனாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இங்கு சொல்லி காட்டப்பட்டன. இரண்டு பேராசைக்காரர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். அந்த இரண்டு பேராசைக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய பேராசையை முடிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு வயிறு நிரம்பாது, பேராசையினுடைய வயிறு முழுமை பெறாது. மன்ஹூமுன் ஃபில் இல்ம், ஞானத்தில் பேராசை கொண்டவர்கள், அவர்களுக்கும் வயிறு நிரம்பாது. ஓ மன்ஹூமுன் ஃபில் மால், உலக செல்வத்தை தேடும் விஷயத்தில் பேராசை கொண்டவர்கள், அவர்களுக்கும் வயிறு நிரம்பாது. இந்த அளவுக்கு இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, அதாவது வேறொரு சமயத்தில் சொல்லும் பொழுது, இந்த பேராசை கபருக்கு போகின்ற வரை இந்த பேராசை இருக்கும் என்பதாக, அதாவது கபருடைய மண் தான் அவர்களுடைய வயிற்றை நிரப்பும் என்பதாக. அதாவது ரெண்டு விதமான கருத்து. மன்ஹூமுன் ஃபில் மால், உலகத்தை தேடக்கூடியவர்கள், பேராசை கொண்டவர்கள், அவர்கள் மண்ணுக்கு போய் அவர்களுடைய வயிற்றில் மண்ணால் நிரப்பப்பட்ட பிறகு அந்த பேராசை அடங்கும். இல்மு, மார்க்க ஞானத்தை தேடக்கூடியவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கபருக்கு போகின்றவர்கள் அந்த பேராசை இருந்து கொண்டே இருக்கும். இரண்டு கருத்துப்பட இரண்டு வகையினர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார். அப்போ அல்லாஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்க தேடலில் மனிதன் எந்த அளவுக்கு வேகமாக ஆழமாக ஈடுபட வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதலாவதாக வஹியை இறக்கினான்.
அந்த வஹீயினுடைய பலு, கனம். அந்த கனம் என்றால் நாம் ஒரு மூட்டையை தூக்குகின்றோமே அதே மாதிரி கனமா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பிறர் அந்த கணத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் அதை உணரவில்லை, பிறர் அதை உணர்ந்திருக்கின்றார்கள். வஹீயினுடைய கணத்தை, குர்ஆனுடைய மகத்துவத்தை அதை கரம் என்ற வார்த்தையில் சொல்லி காட்டுகின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை பிற மனிதர்களுடைய காலில் வைத்து, அதாவது மடியில் வைத்து தூங்கியது 3 பேர்கள். ஒன்று மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி அவர்களை தோளில் சுமந்தவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி நபி அவர்களை சுமந்தவர்களாக நபியாக ஆன பிறகு எப்போ ஆனார்கள்? நமக்கு தெரிய 40 வயதில் ஆனார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்து பிறந்த உடனேயே கொடுத்து விட்டார். இன்னும் ஒரு ஆழமாக சொல்ல போனால் உலகம் படைப்பதற்கு முன்பே நபியாக ஆக்கிவிட்டான் என்றும் ஹதீஸ்களிலே வருகின்றன. இப்போ நம்முடைய கண்ணோட்டத்தில் நுபுவத்து கிடைத்தது 40 வயதில். இதற்கு பிறகு நபி அவர்களை மடியில் தலை வைத்து படுக்க அனுமதி கொடுத்த, அதாவது நபியுடைய தலை மடியில் வைத்து படுப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் 3 பேர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைத் இப்னு சாபித், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தோளிலே சுமந்தார்கள். இந்த 4 நபர்களுக்கும் வஹீயினுடைய அந்த அழுத்தத்தை உணர்ந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள், அவர்கள் என் காலின் மீது தலையை வைத்து நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வஹீ வந்தது. அந்த வஹீயினுடைய கனத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய காலு 2ஆக உடைந்து தனியாக ஓடிவிடும் அளவுக்கு நான் அதை வலியை உணர்ந்தேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே கையில சுளுக்கு எடுக்கும் போது தடவி கொடுப்பவர்கள் கையை உடைக்கிற மாதிரி அவர்கள் உணர்வார்கள். தடவி கொடுக்கும்போது நேக்காக அதனுடைய கையை மடக்கி நீட்டி மடக்கி எடுத்து விடுவார்கள். அந்த வலியினுடைய வேகத்தை என்ன சொல்வார்கள் என்றால், கையை தனியாக உடைத்து எடுத்து விடுவார் போல அந்த அளவுக்கு வலித்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அப்போ ஒரு கையிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு வலி ஏற்படுமோ அந்த மாதிரி வலி நபியுடைய தலையை வைத்ததின் காரணமாக அந்த மாதிரி கூட இல்லை, அதை விட கூடுதலாக இருக்கும். சஹாபாக்கள் வலியை உணர்ந்தவர்கள். போர்க்களத்திலே எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கின்றோமே, கை வெட்டுப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கையோடு போர் செய்வதற்கு கஷ்டமாக இருப்பதன் காரணமாக அதை பீத்து எடுத்து வீசிவிட்டு ஒரு கையால் போர் செய்தார்கள் என்று ஹதீஸில் இருக்கின்றன. நம்ப முடியாது, நமக்கு ஹதீஸில் இருக்கின்றன. ஆகவே அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த மாதிரி வலியை அவர்கள் தாங்கிக் கொண்டவர்கள், ஈமானுடைய பலமான ஈமான் அவருடைய நெஞ்சங்களில் இருப்பதின் காரணம், அதாவது அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததின் காரணமாக சொர்க்கத்திற்கு நாம் மௌத்தாகிவிட்டால் உடனடியாக சொர்க்கம் ஒரு மூமினுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் திரையாக இருப்பது அவருடைய மௌத்து தான். எப்போ மௌத்து வந்து விடுமோ சொர்க்கத்துக்கு போய் விடுவார்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதை எவ்வளவு ஆழமாக அவர்கள் மனதிலே பதிய வைத்து அதை நம்பிக்கை கொண்டிருந்தால் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி இந்த போர்க்களத்திற்கு படக்கூடிய அந்த கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நபியை நான் மடியிலே படுக்க வைத்து தலையை படுக்க வைத்து கொண்டு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் வஹி வந்தது, எனக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. நபி அவர்களிடம் அதை குறிப்பிட்டு சொன்னேன், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் எனக்கு கடினமான வேதனை ஏற்பட்டது என்பதாக. அப்பொழுது வஹி எனக்கு வந்து கொண்டிருந்தது, அல்லாஹ்வுடைய செய்தி வந்து கொண்டிருந்தது. தூக்கத்திலும் வரும், விழிப்பிலும் வரும். ஒரு சஹாபியை
பேசிக் கொண்டிருப்பதாக தெரியும், ஒரு மனிதரிடம் பேசுவதாக நபி அவர்கள், ஆனால் அது ஜிப்ரீலாக இருப்பார்கள். இப்படி பல வகையில வகை வருகின்றன. அப்போ அந்த கனவிலே வகை வருகின்றது, படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்ட சாபித்து கஷ்டத்தை வழியே உணர்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். என்னுடைய கால் துண்டாக ஆகிவிடும் என்று நான் பயந்தேன். அப்ப என்றால் நாம் நம்முடைய கையிலே ஒரு அடிபட்டு கட்டு போட்டிருக்கின்றோம் அல்லவா, இந்த அடிபட்ட சமயத்தில் என்ன வழி ஏற்படுமோ இதை விட கூடுதலான வழியை உணர்ந்திருந்தால்தான் என் கால் துண்டாகிவிடும் அளவுக்கு நான் வழியை உணர்ந்தேன் என்று செய்து சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார். அதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தோளிலே ஒரு சமயம் சுமந்தார்கள். கஅபத்துல்லாஹ்விலிருந்து சிலைகளை வெளியே கொண்டு வந்து போடும் பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு கஅபத்துக்கு உள்ளாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒவ்வொரு சிலையாக கம்பால் கழுத்தில் மாட்டி இழுத்து வெளியே கொண்டு தூக்கி போட்டார்கள். சிலையுடைய கழுத்திலே கம்பை அந்த வளையத்தை மாட்டி வெளியே இழுத்து போட்டார்கள் நபி அவர்கள். ஒரு சிலை ரொம்ப உயரமாக இருந்தது, அதை இழுப்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யலாம், அதனுடைய கழுத்தை இழுத்து மாட்டணும், இழுக்கணும், என்னுடைய தோளின் மீது ஏறுங்கள் என்பதாக நபி அலி ரலியல்லாஹு தஆலா சொல்ல தோளின் மீது ஏறி கழுத்திலே மாட்டி இழுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் வந்த வஹியை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரும் அதை தான் சொல்லி காட்டுவார்கள். என்னுடைய கால் துண்டாகும் அளவுக்கு என் மடியிலே படுத்து கிடந்தார்கள் நபி அவர்கள், அப்பொழுது வஹி வந்தது என்பதா. இந்த மாதிரி வஹியை பற்றி, அதனுடைய கனத்தை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அதை வைத்து என்ன உணர்த்தி காட்டுகின்றார்கள் என்றால், மின்சாரம் இருக்கிறது, ஆங்காங்கே வெயில் காலத்திலே மின் கசிவை வைத்து பொய்யான தீப்பற்றி எரிய வைக்குதலும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாட்டினுடைய உயர்ந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. மின் கசிவு என்ற பொய்யான காரணத்தை சொல்லி தவறான தஸ்தாவேஜுகள் எல்லாம் கொடுத்து விடுவதற்காக வேண்டி அது வருஷம் மின் கசிவு, வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய மின் கசிவு என்பதாக சொல்வார்கள். அப்போ அந்த நெருப்பு பிடிக்கின்றன கரண்டில் இருந்து, அந்த கரண்டு மனிதனை தூக்கி அடித்து சாகடிக்கக்கூடிய ஒரு ஷாக்கு கொடுக்கின்றன. ஆனால் அதே கரண்டில் இருந்துதான் குளிர்ச்சியையும் நமக்கு தருகிறது. ஃப்ரிட்ஜ் குளிர்ச்சியை நமக்கு தருகிறது, ஏசி அது நமக்கு குளிர்ச்சியை தருகிறது, அதே மின்சாரத்தில் இருந்துதான். இதுதான் நான் அல்லாஹு தாலாவுடைய வஹியை உணர்ந்து கொள்வதற்கு உதாரணம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த காலத்தில் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டப்பட்ட செய்தி அல்ல, சமீப காலமாக வரக்கூடிய தஃசீர்களில் விளக்கங்களில் சொல்லப்பட்ட செய்தி. அப்போ எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹியினுடைய கனத்தை, அதனுடைய அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு நமக்கு இலகுவாக குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹிதுன் பல் அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஆகவே 30 நன்மைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். 30 நன்மைகள். ஒரு நன்மையினுடைய அளவுகோல் என்ன, ஒரு நன்மையினுடைய விலை என்ன, அதனுடைய வெயிட் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஒரு சம்பவம் இருக்கின்றன. அராஃப் வாசிகள் என்பதாக, அராஃப் வாசிகள் என்றால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு பகுதி, ஒரு சுவர் என்பதாக சொல்வார்கள், அல்லது ஒரு பகுதி, அதிலே சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த பக்கம் நரகத்தை பார்த்து பயந்து, யா அல்லாஹ் இதை விட்டு எங்களை காப்பாற்று என்பதாக துஆ செய்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்தை பார்த்து, யா அல்லாஹ் வெகு சீக்கிரம் இதிலே உள்ளே நுழைய வைத்து விட என்னை என்பதாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களுக்கு வேதனையும் இல்லை, சுகமும் இல்லை. அவர்கள் தான் அராஃப் வாசிகள் என்று அவர்களை பற்றி உண்டான விளக்கத்தில் சொல்லப்படுகின்றன. இவர்களுக்கு என்ன, எதனால் இந்த நிலைக்கு வந்தார்கள்? அவர்களுடைய நன்மைகள் தீமைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு, தீமைகளை நன்மைகளால் கழிக்கப்பட்டு, கடைசியை பார்த்தால் சரிக்கு சமமாக இருக்கின்றன.
முழு தீமைகளையும் கழிவதற்கு நன்மைகள் எல்லாம் கழிந்து ஒரு நன்மையும் மிச்சமில்லை, ஒரு தீமையும் மிச்சமில்லை. இப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்தில் உட்கார்வார்கள். அப்போ சொர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு விலை தேவை. அல்லது நன்மையின் தீமை அப்படியே வைத்திருந்தால் சரிக்கு சமமாக ஒரு தட்டிலே தராசிலே சமமாக இருக்கின்றன. நன்மையின் பக்கம் ஒரு முள்ளு அந்த முள்ளு சாய வேண்டும் என்றால் ஒரு நன்மை கூட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய ஒரு நியதியை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், நட்புறவு, நட்பால் பிறரிடமிருந்து உதவியை பெற முடியும், அல்லது உறவால் உங்கள் பிறரிடமிருந்து அன்பால் பிறரிடமிருந்து உதவியை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். மறுமைக்கு வந்தால் நட்பு கிடையாது, அன்பு கிடையாது, இரத்த உறவு கிடையாது. மனிதன் தந்தையிடமிருந்து மகன் விரண்டு ஓடுவான், மகனிடமிருந்து தந்தை விரண்டு ஓடுவான். அங்கே அல்லாஹு தஆலா இரத்த உறவை, ஒரே இரத்தத்தை உடையவர்களையும் அல்லாஹு தஆலா துண்டித்து என் நன்மையிலிருந்து கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஓடக்கூடிய நிலை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறது. அப்படி என்றால் அங்கு யாரும் தர்மம் செய்ய மாட்டார்கள். இது பொதுவான நியதி, பொதுவான ஒரு சட்டம். அந்த பொதுவான ஒரு சட்டத்திலிருந்து 1, 2 விதிவிலக்கு ஒன்று இருக்கும். அந்த விதிவிலக்கில் சேர்ந்ததுதான் இந்த சம்பவம். அவர்கள் ஒருத்தர் நரகத்திற்கு நீ போ, நீ நரகவாதி, உன்னிடத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கின்றன, நன்மைகள் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இப்ப நரகத்திற்கு அவரை இழுத்து செல்லும் பொழுது ஆராஃப் வாசிகளை பார்த்து இந்த ஒரு நன்மையை நாம் நரகத்திற்கு போகின்றோம், இந்த பாவங்கள் எல்லாம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது, ஒரு மூமின் அவர் எப்பொழுது மன்னிக்கப்பட்டு நரகத்திலே அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறதோ, கழுவப்பட்டு நாம் பாவமே இல்லாத சூழ்நிலை சொர்க்கத்துக்கு போய்க்கிறலாம். இந்த ஒரு நன்மையை நாம் வைத்து என்ன செய்ய போகிறோம், நம்மளை வைத்து அந்த ஒரு நன்மையை வைத்து ஆராஃப் வாசியில் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவார். நான் அதை கொடுக்கின்றேன் என்பதாக மலக்குகளிடம், இழுத்து போகக்கூடிய மலக்குகளிடம் சொல்லும் பொழுது திரும்ப அல்லாஹு தஆலாவிடம் அந்த மனிதரை கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்படியா, போ, அந்த நன்மையை அவரிடம் கொடுத்துவிட்டு ஒரு ஆராஃப் வாசி சொர்க்கத்துக்கு போயிடுவார். இப்ப என்னுடைய கிருபையால் நீ இங்கே இந்த ஒரு செயலை செய்ததின் காரணமாக நீ என் கிருபையால் சொர்க்கத்துக்கு போ, உன்னை நரகத்திற்கு என்று விதியாக எழுதப்பட்டதை இப்பொழுது நான் மாற்றுகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆராஃப் வாசியும் சொர்க்கத்துக்கு போய்விடுவார். ஒரு நன்மையின் மூலமாக ஒரு நரகத்திற்கு தகுதியானவர், பாவங்கள் நிறைந்தவர், அவரும் அந்த பாவங்கள் எல்லாம் சடனாக மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார். இது ஒரு விதிவிலக்கான சம்பவம். பொதுவான நியதியை நான் சொல்லிவிட்டேன். ஓஹோ, இப்படி ஒரு வழி இருக்கிறதோ, நாளைக்கு ஒரு நன்மையை யாருக்காவது கொடுத்து விட்டு அதை வைத்து அல்லாஹ் தஆலா நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். அங்க தர்மம் செய்தார், இங்கேயே தர்மம் செய்யறதுக்கு வழியை காண அங்க போய் எப்படி தர்மம் செய்வார்கள்? அல்லாஹ் தஆலா அங்களுடைய நிலைமைகளை குர்ஆனிலே சொல்லி காட்டியது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, சகோதரனை பார்த்து ஓடுவான், வ அபீஹி வ உம்மிஹி, இப்படி தாயை பார்த்தும் தந்தையை பார்த்தும் ஒவ்வொரு மனிதனும் ஓடுவார்கள். அதே தந்தை மகனை பார்த்து ஓடுவார். அப்படி அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு நடப்பை அங்கே குர்ஆனிலே சொல்லிவிட்டான். இதை மீறி அங்கே போய் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் என்று யாரும் இங்கே கற்பனை செய்ய வேண்டாம். அதற்குத்தான் பொது நியதி ஒன்று இருக்கிறது, பொது சட்டம் ஒன்று இருக்கிறது. ஒன்றை அல்லது 2 விதிவிலக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அந்த விதிவிலக்கு அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் அந்த விதிவிலக்கு எனக்கு வரும் என்று யாரும் கற்பனை செய்து கொண்டு மெத்தனமாக இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. ஆக அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நன்மையினுடைய பலனை இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அந்த ஒரு நன்மையை பெற்றுக் கொண்டதினால் ஆராஃப் வாசிகள் சொர்க்கத்துக்கு போகின்றார்கள். குர்ஆன் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு நன்மையை ஒரு எழுத்தை நீங்கள் ஓதும் பொழுது 10 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு கணக்கீட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் ஒரு ஆயத்தை ஹிஃபுது செய்வதற்கு சுமார் 25 தடவையாவது ஓத வேண்டும். அப்பொழுதுதான் அது மனப்பாடமாக ஆகும். மனப்பாடம் ஆகிவிட்டாலும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சம்பாதிச்சு
பீரோல வச்சு கூட்டிட்டோம் அப்படியே இருந்துகிட்டு இருக்குமா? அப்படி கிடையாது. இது காற்றிலே கரைவதை போன்று ஹிஃபுல் குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு கண்ணாடியிலே தூசி படிவதை போல. நேற்று துடைத்தீர்கள், இன்னைக்கு துடைக்க தேவையில்லை, நாளைக்கு துடைக்க தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் தூசி கூடுதலாக இருக்கும். ஒரு மாதத்திற்கு பிறகு பார்த்தால் உங்களுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்க முடியாது. அப்பொழுது அடிக்கடி துடைத்துக் கொண்டே இருந்தால் கண்ணாடி மாதிரி கண்ணாடி பழிச்சு இருக்கிறது போன்று உங்களுடைய மனப்பாடம் படிச்சுட்டு இருக்கும். அதை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக 25 தடவையாவது ஓதி முதல் தடவையிலே மனதில் ஒரு ஆயத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதை பாதுகாப்பதற்கு காலம் முழுக்க ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லதா கெட்டதா? குர்ஆனை காலம் முழுக்க ஓதிட்டே இருக்க முடியுமா? சம்பாதிக்க வேண்டாமா? மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா? அப்படின்னு சில பேருக்கு சிந்தனை போகும். ஏன் அப்படிலாம் ஹாஃபிஸ்கள் இல்லையா? அப்படி இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தை குட்டிகளோடு மனைவி மக்களோடு குர்ஆனையும் பாதுகாத்து உலகத்தில் மார்க்க அறிஞர்கள் இல்லையா? முடியாதது ஒன்றும் அல்ல. நாம் அது பொதுபோக்காக இருப்பதின் காரணமாக பார்த்து ஓதுவதற்கே தெரியாதவர்கள் 95% இருக்கும் பொழுது மனப்பாடம் பத்தி பேசலாமா? அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகத்தில் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நிறைய ஆலிம்களும் ஹாஃபிஸ்களும் மதரசாக்களில் இருந்து வெளிவந்தார்கள். இப்போது இல்லை. எல்லா மதரசாக்களிலும் போய் பாருங்கள். ஆகையால் இது எதனால் வருகிறது? உலக மோகத்தின் காரணமாக. உலக மோகத்தினால் அவர் ஆலிமாக வந்தால் என்ன சம்பாதித்து தரப்போகிறார்? படித்து வந்தால் நல்ல சம்பாதிப்பார், அவரையும் பார்த்துக் கொள்வார், பெற்றோரையும் பார்த்துக் கொள்வார், பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்வார், தன்னுடைய பிள்ளைகளையும் அதே வழியிலே படிக்க வைப்பார். அந்த ஒரு சிந்தனை. அதனால தான் மார்க்கத்தின் மீது பிடிப்பு ஏற்படாமல் குர்ஆனை விட்டு வெகு தூரமாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மகனை அழைத்து சொல்வார்கள், நான் இந்த இடத்தில் பள்ளிவாசல் ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்தில் உட்கார்ந்த மட்டும் 6000 குர்ஆனை ஓதி இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுவார்கள். அதாவது மகனிடம் மட்டும், எல்லாரிடமும் சொல்வது அல்ல. மகனை குர்ஆனை ஓதுவதற்கு தூண்டுவதற்காக வேண்டி இந்த இடத்தில் மட்டுமல்ல எத்தனையோ இடத்தில் ஓதிருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தால் அந்த இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து ஓதக்கூடிய பழக்கம் இருக்கும். வீட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓத பழக்கம் இருக்கும். இரவிலே தொழுகையிலே நின்று ஓதுவார்கள், அது தனி கணக்கு. இப்படி பார்க்க போனால் எவ்வளவோ நன்மைகளை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள், எவ்வளவு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நன்மைகள் ஒரு சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒருத்தருக்கு தேவையா? அப்படி என்றால் எல்லாரும் ஹாஃபிஸாக ஆனால்தான் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த ஹாஃபிஸ்களை கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இவர்கள் எத்தனையோ பேர்களை சொர்க்கத்துக்கு கூட்டி செல்வார்கள். நரகவாதிகளாக இருக்கக்கூடிய 10 நபர்களையாவது சொர்க்கத்துக்கு கூட்டி செல்வார்கள் இவர்கள். அப்போ அவ்வளவு குர்ஆனை ஓதுவதற்கு காரணம், ஒரு ஹாஃபிஸாக ஆகி ஒருத்தர் வெளியே வைத்தால் குறைந்தபட்சம் அவர் காலம் முழுக்க ஓதிக்கொண்டிருப்பார். எத்தனையோ குர்ஆன் 1000க்கு மேற்பட்ட ஆகிவிடும். அப்படி என்றால் அவர் அவ்வளவு குர்ஆன் ஓதி எவ்வளவு நன்மைகள் இருக்கும், இவ்வளவு நன்மை தேவையா என்றால் இல்லை. அவருடைய பெற்றோர்களுக்கு அதில் கொஞ்சம் நன்மை தேவைப்படும். அவர்கள் மதரசாவில் ஓதி கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்மைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மதரசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்களுக்கு நன்மைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மதரசாவுக்காக வேண்டிய பொருளாலும் உடலாலும் உதவி செய்த முஹ்சினீன்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார், உபகாரிகள், அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. மதரசாவுக்காக துஆ செய்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் தான் இவ்வளவு நன்மை அல்லாஹ் தஆலா குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்தில் கவர்னர்களாக நியமித்தவர்களை எப்படியெல்லாம் கண்காணிக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே கவர்னர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவர்களும் அவர்கள் எவ்வாறெல்லாம் மதீனாவில் இருக்கும்போது கவர்னராக ஆக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் எவ்வாறெல்லாம் இருந்தார்கள் என்பதை அறிந்து எதில் பலகீனமாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய வகையில கடிதம் எழுதுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள்.
ஏனென்றால் அவர் மதரசா ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியராக பணியாற்றினார் மக்காவில் மதினாவில் இருக்கும் பொழுது. இப்போ அவர் எங்க கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் கூஃபாவிற்கு. அப்பொழுது அங்கே கடிதம் எழுதியிருக்கின்றார்கள், நீங்கள் நான் இங்கே 17,000 ஹாஃபிதுகளை உருவாக்கி இருக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கருத்தை அபூ தஹஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதுகிறார். 17,000 ஹாஃபிதுகளை குர்ஆனை மனனம் செய்யப்பட்டு முழுமையாக முடித்தவர்களை 17,000 பேர்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் என்று எழுதினார். அதே மாதிரி அங்க என்ன நடக்குது என்பதாக கேள்வி கேட்கும்போது பதிலுக்கு இவர்கள் எழுதுகின்றார்கள், நான் 18,000 பேர்களை உருவாக்கி இருக்கின்றேன் என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய மதீனாவிலும் சரி அல்லது அவர்கள் கவர்னராக இருந்த அந்த பகுதியிலும் சரி முஸ்லிம்கள் எவ்வளவு பேர்? சொற்ப நபர்கள் தான். ஆனால் இப்போ எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள்? எத்தனை ஆயிரம் பேர்களை உருவாக்கி இருக்க வேண்டும்? எத்தனை ஆயிரம் பேர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள்? ஒரு நாட்டை மட்டும் ஒரு மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பேச வேண்டும். அதைத்தான் முழு உலகத்தையும் சேர்க்கக்கூடாது. மதீனா என்பது எவ்வளவு ஒரு சின்ன ஊர். தமிழ்நாட்டை பொறுத்து மதீனா எவ்வளவு சின்ன ஊர். அது மாதிரி அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவிலே கவர்னராக இருந்தால் கூஃபா எவ்வளவு ஒரு சின்ன ஊர். எத்தனை முஸ்லிம்கள் இருந்திருப்பார்கள் அந்த காலத்திலே. அப்போ 17,000 பேர்களை 18,000 பேர்களை ஹாஃபிதுகளாக ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் எல்லோரும் குர்ஆனை ஓதி இருக்க வேண்டும். எங்கே ஓத இல்லையோ அவர்களை ஓத வைப்பதற்காக வேண்டிய ஆசிரியர்களும் பிள்ளை பெற்றோர்களும் எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பார்கள், கண்காணித்திருப்பார்கள். ஆனால் இப்போ பேசுவதற்காக ஒரு விஷயமும் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு ஷரஃப் பரக்கத் என்பதாக 2 பெயர் சிறப்பு பெயரை சொல்லி காட்டுகிறான். அது குர்ஆன் ஓதினால் பரக்கத், குர்ஆனை ஓதினால் உங்களுக்கு சிறப்பை தரும், கண்ணியத்தை தரும் என்பதாக. வணக்கத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஹந்தக் போர், அகழ் போர், மதீனாவை சுற்றிலும் பெரிய பள்ளம் தோண்டக்கூடிய எதிரிகள் குதிரையிலிருந்து பாய முடியாத அளவுக்கு அகலமான, கீழே இறங்கி மேலே ஏற முடியாத அளவுக்கு ஆழமான பள்ளத்தை வெட்ட வேண்டும் மதீனாவில் சுற்றிலும் அகழை தோண்டுவது. அப்போ 30 பேர்கள் சேர்ந்து 40 முழம் நீளமும் 10 முழம் ஆழமும் கொண்ட குழியை தோண்ட வேண்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். 30 பேருக்கு 40 முழம் நீளம், 10 முழம் ஆழமாக. அகலம் எவ்வளவு? ஒரு குதிரையை தாண்ட முடியாத அளவுக்கு அகலம். நல்ல வீரர், குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கின்றார். அவரை வைத்து தாண்ட வைத்து அந்த அளவை எடுத்தார்கள். குதிரை தாண்ட முடியாத அளவு சொல்லி ஹதீஸ் வருகிறது, அது குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. இப்போ இதை தோண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ ஒரு சஹாபி ரொம்ப சோர்ந்து போய் அவரால் முடியல, தள்ளாடுது, கிறக்கமா வருது, இந்த வெயில்ல வர மாதிரி. இப்போ நபி அவர்கள் அவர்களை பார்க்கின்றார்கள். அவர் தன்னுடைய கிறக்கத்திலேயே நபி பார்க்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஜிப்பாவை தூக்கி காட்டுகிறார். ஒரு கல் செங்கல் கட்டப்பட்டிருக்கின்றன, எவ்வளவுதான், எதுவும் வாயால பேசல. நபி அவர்கள் பதிலுக்கு தங்களுடைய ஜிப்பாவை தூக்கி காட்டினார்கள். அங்க 3 கல் கட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இவரும் எதுவும் நபியை பார்த்து பேசவும் இல்லை, எதுவும் செய்து காட்டவும் இல்லை. இதை தூரத்திலிருந்து ஒரு சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பசி எல்லோருக்கும் இதே நிலைதான். இங்க தூக்கி தன்னுடைய நிலைமைகளை காட்டியவர்கள் அந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ். எல்லோருடைய வயிற்றிலும் இந்த மாதிரி நிலைமைதான், காட்டிக்கிறல்ல அதை. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி நபிக்கு ரொம்ப பசி, அதை வெளியே காட்டிக்கிறல்ல, வீட்டுல போய் என்ன இருக்குது தடவி கிடவி 5 ரொட்டி அளவுக்கு மாவு, 5 பேர் ஒரு ரொட்டி, ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி அளவுக்கு 5 ரொட்டி சுடலாம் மாவு. அப்போ அங்கேயே கணக்கு போட்டு விஷயம் வருது. மனைவி சொல்றாங்க 5 ரொட்டி தான் சுட முடியும், உங்களுக்கு 1, அந்த ஒரு கல்லு கட்டி இருந்தாரு அவருக்கு 1, ரசூலுல்லாவுக்கு 1, இன்னும் 2 பேரை சேர்த்து 5 பேராக உங்களோடு சேர்த்து கூட்டுவாங்க. மனைவி சொல்ல அவரும் நேரம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லதான் வீட்டுக்கு போனேன். தடவி கிடைவி பார்த்து எல்லாத்தையும் வலிச்சு கிழிச்சு பார்த்தா 5 உருண்டை வந்துச்சு மாவு. 5 பேரை கூட்டிடுவாங்களே யார சொல்லலாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்போ அது பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார், அவரை கூட்டுவாங்கங்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு,
அப்ப நாலாவதாக பிலால், இன்னொரு நபர் அப்படின்னு பிலால் வந்து கூட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து, யா பிலால், அந்த நீங்க இருக்கிறீர்களே, அண்டா சௌத்தன், மிகவும் கடினமான சத்தம் உடையவர். அண்டானா அழைக்கக்கூடியவர், மிகவும் உரத்த குரலில் அழைக்கக்கூடியவர், கூப்பிடக்கூடியவர். ஆகையால் நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. சுமார் ஒரு 500 பேர் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் கிரமா சரியா விளங்கலையோ என்று யா ரசூலல்லாஹ் பதறி போய் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் 5 பேர் தான், நீங்க 500 பேரை கூப்பிடுறீங்களே அப்படின்னு பதறி சொல்ல, நபி அவர்கள் இவர்கள் சொல்வதை காதிலே கேட்காமலேயே எல்லாத்தையும் கூப்பிடுங்க கூப்பிட்டாச்சு. இங்க ரசூலுல்லாஹி சொல்லி பார்த்து விலைக்கு ஆகல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் வீட்டுல போய் விஷயத்தை சொல்லுகிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் வந்து 500 பேரை கூப்பிட்டு வர்றாங்க, நான் 5 பேருன்னு சொல்லிட்டேன், என்னன்னு காதல விளங்குச்சா இல்லையா எனக்கு தெரியல, என்ன செய்யறது? பதறாதீங்க, உங்களை பற்றியும் நம்ம வீட்டை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம் அல்ல. நீங்க 500 பேருக்கு கூப்பிடுறதுக்கு நீங்களும் தகுதியுடையவர்கள் அல்ல. 5 பேரை நன்கு விளங்கித்தான் நபி அவர்கள் கூட்டி வருகிறார்கள். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நடக்கதை உட்காந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்ல, நபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வீடு, எல்லாரும் வந்தாச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வைத்து 10 பேராக உள்ளே அனுப்புங்கள் என்று நபி அவர்கள் அந்த ரொட்டியை எடுத்து எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். 500 பேரும் சாப்பிட்டார்கள். மீதம் வீட்டுக்காரர்களும் சாப்பிட்டார்கள். இன்னும் ரொட்டி மீதம் இருக்கின்றன. இது கற்பனை கதை, புத்தகத்தில் வரக்கூடிய மாயாஜால கதை. இப்படி தினத்தந்தில வர மாதிரி ஒரு கதையாக நினைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவத்தை ஹதீஸ் கிதாபில் நாம் குர்ஆனுக்கு அடுத்ததாக நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றோமே, அந்த ஹதீஸில் நடந்திருக்கின்றன செய்தியை அங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ பரக்கத், குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் என்று சொன்னானே, இதுதான் பரக்கத். ஒன்றாக இருக்கும் 1000 பேருக்கு அது பலனை தரும். 1,00,000 பேருக்கு பசியை ஆற்றும் ஒரு ரொட்டி உட்கார்ந்து கொண்டு, அது அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத் என்பதை இங்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிற்கும் அதற்கு பரக்கத் என்ற ஒரு சிறப்பு பெயரையும் ஷரஃப் என்ற சிறப்பு பெயரையும் வைத்திருக்கின்றான். குர்ஆனை ஓதியவர்கள் பரக்கத்து நிரம்பியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்தான். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர்கள் என்றுமே அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த 2 பெயர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்பொழுதும் அல்லாஹு தஆலா நம்மை குர்ஆன் உடையவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக, தர்ஜுமாவை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அதில் ஏதாவது விளக்குகளை தேடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய பள்ளிவாசலுடைய வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நிறைய தேவைகள் கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொடுப்பதற்கு இல்லாததின் காரணமாக வேலைகளும் சுணங்கி நடந்து கொண்டிருக்கின்றன. சீக்கிரமாக பள்ளிவாசல் வேலையை முடிப்பதற்கும் துஆ செய்வதோடு அதற்கு தேவையான தவாவையும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருங்கள் என்பதை இங்கு சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.